உலகம் முழுக்க வந்து குரோஷேல வந்து நம்ம குல்லா பண்ண முடியும், சாக்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அண்ட் இது வந்து நம்ம வித்தின் 30 மினிட்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். 30 மினிட்ஸ் தான் 30 மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிடலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்டே ஒருத்தவங்க வந்து பிபி டேப்லெட் ரெகுலராக போட்டுட்டு இருந்தவங்க எங்கள் குரோஷே வந்து கற்றுக்கிட்டு பிபி டேப்லெட் போடுறதே நான் நிறுத்திட்டேன் மேம், எனக்கு பிபி எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அண்ட் முடக்குவாதம் உள்ள பேஷண்ட்ஸுக்கெல்லாம் கூடமே டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியே அனுப்புகிறாங்க. ஒரு ஹூக் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கேன் காஸ்ட் அரௌண்ட் 200-250. நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த ஹூக்கு வந்து 4000 rupees. ஒரு ஏஜ் க்ரைட்டீரியான்னு சொல்லும் போது அபவுட் 10 அப்படின்றது சொல்கிறோம் நம்ம. குரோஷே வந்து அது தெரியல, அது வந்து என்னோட பிளட்லேயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். என்னோட ஹஸ்பண்ட் அப்பெல்லாம் கூட கேட்டிருக்காங்க, உனக்கு நரம்பு இருக்கா இல்லை கை கால்குள்ள நூலு தான் இருக்கா? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு நீங்களா பார்த்து டிமோட்டிவேட் ஆகியிருக்க மாட்டீங்க, பட் வேற யாராவது உங்களை டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து என்னுடைய அப்பா. எங்க அப்பா வந்து அவங்க பிஸ்னஸ்மேன். ஸோ அவங்க பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்பொழுதுமே எங்க அப்பா வந்து என்கிட்ட வந்து அவங்க எப்படி ஊர்லேருந்து இங்கே ஒன்றுமே இல்லாமல் வந்து இங்கே வந்து நல்ல பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகி எப்படி அவங்க சக்சீட் ஆனாங்க, எப்படி அவங்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் விட இவங்க நல்லா போனாங்க அப்படின்ற ஸ்டோரிஸ் வந்து எங்களுக்கு டெய்லியுமே எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து நான் நிறைய சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ வந்து அது டீஃபால்ட்டாகவே எனக்கு என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இருக்குன்னு நினைக்கிறேன். தோ நான் வந்து அது எந்த இடத்துலையுமே நம்ம இதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சாலும் அவங்க சொன்ன அந்த ஸ்டோரிஸ், எங்கள் அப்பா சொன்ன ஸ்டோரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. ஸோ அப்போவுமே இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் காம்படிட்டர் இருந்தாங்க, நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்மளோட வேலையில் உண்மையாக இருக்கணும், நம்ம செய்கிறது கரெக்டாக செய்யணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நான் யாரையுமே பார்க்கணுன்னு யோசிக்க மாட்டேன். அண்ட் எனக்கு என்னோட இந்த கரியரில் வந்துட்டு என்னோட பிக்கெஸ்ட் ரோல் மாடல் வந்து என்னுடைய அப்பா தான். ஸோ அவங்கள பார்த்து நான் வந்தனால எனக்கு கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் வந்து எனக்கு தோணுது. இந்த டைமில் அப்பா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க, அவங்களோட பிஸ்னஸ் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பில் நான் அவங்கள யோசிப்பேன், இந்த மாதிரி பண்ணாங்க அப்போ நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம், அது விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி நான் ஒன்னொன்றுத்துக்குமே அவங்கள யோசிச்சு தான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் அந்த வேர்ட் வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணீங்க. ஸோ அதனால் ஐ எம் ஆஸ்கிங் யூ திஸ் கொஸ்டின். தி திங் இஸ், இந்த க்ரோஷே நிட்டிங் அதுக்கப்புறம் இந்த பஞ்ச் நீடில்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கான ஒரு தெரப்பட்டிக் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லி அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் கேட்டால் 2020க்கு முன்னாடி இந்த டேர்ம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதே கிடையாது நான் பார்த்த வரைக்கும். 2020க்கு முன்னாடிலாம் நான் பண்ணும்போது இது ஒரு ஆர்ட்டாக வந்து கற்றுட்டு போனாங்க. ஸோ ஆஃப்டர் கொரோனா 2020க்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க தெரப்பிஸ்டே வந்து இங்கே போங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் கற்றுக்கோங்க, குரோஷே மெயினாக கற்றுக்கோங்க, அண்ட் முடக்குவாதம் உள்ள பேஷண்ட்ஸுக்கெல்லாம் கூடமே டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியே அனுப்புகிறாங்க. குரோஷே கற்றுக்கோங்க, உங்களுக்கு முடக்குவாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட காமிப்பாங்க. அண்ட் இந்த தெரப்பிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணதெல்லாம் வந்து என்கிட்ட காமிப்பாங்க. மேம் என்னோட தெரப்பிஸ்ட் அனுப்பிச்சு வச்சாங்க, நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்களோடது பார்த்தேன், அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் சேர்ந்திருக்கேன். ஸோ இப்போ ஆஃப்டர் 2020 ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்து எல்லா ஐடி பீப்புள்லேருந்து ஹோம் மேக்கர்லேருந்து எல்லாருக்குமே நார்மல் சிங்கிளாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஓகே, இப்போ வந்து கண்டிப்பாக கல்யாணம் ஆகியிருந்திருக்கணும் ஸ்ட்ரெஸ் வரதுக்கு, அப்போல்லாம் கிடையாது. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு பாய்ஸு அப்புறமா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைம் இதை அவங்க பண்ணும்போது அதுலேருந்து அவங்க ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்டே ஒருத்தவங்க வந்து பிபி டேப்லெட் ரெகுலராக போட்டுட்டு இருந்தவங்க எங்கள் குரோஷே வந்து கற்றுக்கிட்டு பிபி டேப்லெட் போடுறதே நான் நிறுத்திட்டேன் மேம், எனக்கு பிபி எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து குரோஷேக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் எந்த விதமான குரோஷேட் மட்டும் கிடையாது, ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது, பட் அதிகமாக குரோஷேக்கு இருக்குது. ஓகே. ஸோ எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு வராங்க? பிகாஸ் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நிறைய ஏஜ் கேட்டகரிஸ் சொன்னீங்க. ஸோ ஐ வாஸ் கியூரியஸ் டு நோ அபவுட் இட். ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே குரோஷே கற்றுக்கலாம். என்னோட டாட்டர்லாம் வந்து லைக் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்லேருந்தே குரோஷே பண்ணுவாங்க. இத்தனைக்கும் நான் அவங்களுக்கு சொல்லியே தரல, நான் சொல்லி கொடுக்குறத பார்த்து ஷீ ஸ்டார்டட் டூயிங். ஓகே. ஸோ அதுலேருந்தே கற்றுக்கலாம். பட் நம்ம இங்கே வந்து அகாடமியில் வந்து ஒரு ஏஜ் க்ரைட்டீரியான்னு சொல்லும் போது அபவுட் 10 அப்படின்றது சொல்கிறோம். நம்ம அபவுட் 10 வந்து பஞ்ச் நீடிலுக்கு, குரோஷேக்கு வந்து above 14 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு கிளாஸாக 2 hours வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கும் போது இந்த 8 years 9 years உள்ள
சில்ட்ரனுக்குலாம் வந்து அது கொஞ்சம் மொனாட்டனஸாக இருக்குது, ஒரே இடத்துல உட்காந்து பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்க. அவங்க அந்த ஏஜில் அப்படி இப்படி ஓடுற பசங்க, அப்படி ஓடுற பசங்களை நம்ம ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கும் போது அவங்க கொஞ்சம் அது மொனாட்டனஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால க்ரோஷேக்கு வந்து above 14 ஏஜ் க்ரைட்டீரியா சொல்லியிருக்கோம். பஞ்ச் நீடில் வந்து அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், பெயிண்ட் பண்ணுற மாதிரி அது. ஸோ அதனால above 10ன்னு சொல்லிட்டு பஞ்ச் நீடலுக்கு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க, ஒன்று க்ரோஷே, இன்னொன்று வந்துட்டு பஞ்ச் நீடில். உங்களுக்கு எது பண்ண ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆல்வேஸ் க்ரோஷே. ஆல்வேஸ் க்ரோஷே. எப்பயுமே ஹார்ட்வே தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா? க்ரோஷே வந்து அது தெரியல, அது வந்து என்னோட பிளட்லேயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எனக்கு உள்ள கைக்குள்ளெல்லாம் நரம்பு இல்லை, எனக்கு வந்து உள்ள த்ரெட்டு தான் இருக்குன்ற மாதிரிலாம் கூட நான் என்னோட ஹஸ்பண்ட் அப்பெல்லாம் கூட கேட்டிருக்காங்க, உனக்கு நரம்பு இருக்கா உள்ள கை கால்குள்ள நூலு தான் இருக்கா? அந்த அளவுக்கு அந்த ஃபைபர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த ஃபைபரை பார்த்தா ஐ கெட் எக்ஸைட்டட். அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ க்ரோஷே ஆல்வேஸ். பட் ஃபைபர் ரிலேட்டடாக எந்த ஆர்ட்டாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ பஞ்ச் நீடலும் ரீசெண்ட் அடிக்ஷன். ரொம்ப நேரம் நம்ம க்ரோஷே பண்ணிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பர்ன் அவுட் சென்சேஷன் ஃபீல் ஆகும்போது அப்படி லைட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர், கொஞ்ச நேரத்துக்கு பஞ்ச் நீடில் பண்ணிட்டு அது பண்ணி ரிலாக்ஸ் ஆகிட்டோட திருப்பி பேக் டு க்ரோஷே. ஓகே, அந்த மாதிரி. ஸோ நிட்டிங்கும் பண்ணுவேன் நான். பட் க்ரோஷே வந்து ஆல் டைம் ஃபேவரட். ஓகே, என்ன மாதிரி டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மேம்? இதுதான் வந்து என்னோட பொக்கிஷம். ஓகே, ஸோ இதில் வந்து க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மாதிரிலாம் பார்த்து க்யூட்டாக வாங்கி வைப்பேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் வந்து வேரியஸ் சைஸஸ், கலர்ஸ், ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ சும்மா உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஒரு ஹூக் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு க்ரோஷே ஹூக் வந்துட்டு ஷோர் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஓவர் ப்ரைஸ் பண்ணிடுவேணும்னு எனக்கு பரவாயில்ல, சும்மா நான் வந்து ஜென்ரலாக பப்ளிக் வந்து எவ்வளோ ரூபான்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இது மட்டுமே வந்துட்டு இட் கேன் காஸ்ட் அரௌண்ட் 200 250. நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த ஹூக்கு வந்து 4000 rupees. அண்ட் 4000? யா, அண்ட் இந்த மாதிரி ரெசின் ஹூக்ஸ் வித் கிளிட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500. அண்ட் இதுவும் வந்து கம்ஸ் அரௌண்ட் 3900 4000. ஸோ க்ரோஷே வந்து சும்மா 10 ரூபா 15 ரூபாய்க்கும் பண்ணுறது இருக்குது. பட் நம்ம பிராண்டடாக ப்ரொஃபஷ்னலாக வேறு லெவலில் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஹூக்ஸும் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ஃபர்ல்ஸ். FURLS. நீங்கள் வச்சிருக்கிறதும் சரி, இந்த மூணுமே வந்து ஃபர்ல்ஸ் பிராண்ட் ஹூக். இது வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது, யூஎஸில் மட்டும்தான் இந்த பிராண்ட் இருக்குது. அண்ட் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபோன் மொபைலில் வந்து எப்படி ஐஃபோன் வச்சுருந்தா கெத்தோ, க்ரோஷே ஹூக்கில் வந்து ஃபர்ல்ஸ் வச்சுருந்தா கெத்து. சைடில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபர்ல்ஸ் ஹூக் ஃபர்ல்ஸ் ஹூக் வச்சுருக்காங்க இவங்க, வாவ் செம்ம கெத்து அப்படின்ற மாதிரி க்ரோஷே ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ஃபீல் ஆகும். ஸோ இது அந்த ரேஞ்ச் வரும். நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் சொன்னோன்னே எனக்கு வந்து கை லைட்டாக நடுக ஆரம்பிச்சு, ஐயோ கீழே போட்டேன்னா போச்சு போங்க அப்படின்னு இருக்கும். பட் 10 ரூபா ஹூக்கு செய்கிற வேலையை தான் இதுவும் செய்யுது. பட் அந்த லுக் அண்ட் ஃபீல் அண்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட், அந்த எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க க்ரோஷே ஹூக்கில், அதை நம்ம பிடிக்கும் போது எந்த அளவுக்கு பெயின் ஃப்ரீயாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியுது, அது எல்லாமே இந்த ஃபர்ல்ஸ் ஹூக். ஸோ அதில் 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் ஆஸ் அ டீச்சராக ஒரு இடத்துல நிற்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்பாங்க, மேம் இந்த மாதிரி ஹூக் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஹூக் எப்படி இருக்கும். ஸோ நான் முதல்ல அதை யூஸ் பண்ணியிருந்தா தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு பொசிஷனில் நான் இருப்பேன். ஸோ நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பேன். ஸோ இதில் வந்து ஃபுல் செட்டும் இருக்குது. பட் அந்த ஃபுல் செட் ஒரு ஹூக்கே 4000 சொன்னேன். அப்போ நான் வந்து அதில் 12 ஹூக் வாங்கணும்னா நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு பாருங்கள். நான் கால்குலேட் பண்ண விரும்பல. இட்ஸ் ஓகே. அதனால நான் வந்து அவ்வளோ ஃபுல் செட்டெல்லாம் வாங்காமல் எல்லா மாடல்ஸ்லேயும் ஒன்று இந்த மாடல், இதுக்கு பேர் ஒடிசி, இந்த மாடல் பேர் ஃபர்ல்ஸில் ஒடிசி, அதில் ஒன்று. அண்ட் இந்த ரெசின் மாடலில் ஒன்று. அண்ட் இதுக்கு பேர் கேண்டி ஷாப். நல்லா கலர்ஃபுல்லாக கேண்டி மாதிரி கலர் ஐட்டம்ஸாக இருக்கும். பேரும் நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ எல்லா மாடல்லையும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும், ஏன்னா நம்மளுக்கு இப்போ அப்ராட்லலாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ யூஎஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, மேம் இந்த மாதிரி நான் இங்கே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பார்த்தேன், ஃபர்ல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வாங்கலாமா, எது வாங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நான் வாங்காமல் அவங்கக்கிட்ட நான் எப்படி ரெக்கமெண்ட் பண்ண முடியும், இது பெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் யூஎஸ்லேருந்து வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ இஸ் இந்த மாதிரி வித்தியாசமாக என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையுமே ஆர்டர் போட சொல்லிடுவேன். ஸோ எல்லாரும் எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து தந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூக்கு அது ஒர்த் இட்டா,
கண்டிப்பாக நம்மளுக்கு இது தேவையா அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும் போது அவங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறது. அண்ட் வந்துட்டு இது வந்து டேப்பஸ்ட்ரி நீடில்னு சொல்லுவாங்க. ஓகே. 2 க்ரோஷே ப்ராடக்ட் எல்லாம் ஒன்றா சூ பண்ணுறதுக்கு தைக்கிறதுக்கு பேசிக்காக தைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெட்டல் டேப்பஸ்ட்ரி நீடில்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் டேப்பஸ்ட்ரி நீடில்ஸும் இருக்குது. இது வந்து ஃபிங்கர் ரிங், ஃபிங்கர் கார்ட், ஐ மீன் நம்ம அந்த யான் டென்ஷன் நம்ம விரலில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நேரம் சில பேருக்கு இந்த யான் வந்து இந்த விரல்லே இருந்துட்டு இருந்தா ரெட் ஆகும், வலிக்குது, இல்லை அந்த இடம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு டிங்லிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். ஸோ இந்த யான் ரிங், இந்த ஃபிங்கர் ரிங்கை வந்து அவங்க போட்டுட்டு இதில் ஒர்க் பண்ணும்போது இந்த யான் வந்து இந்த ரிங் வழியாக போகும். ஸோ அவங்களுக்கு ஃபிங்கருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது அந்த டைம்லலாம் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன் எப்பொழுதுமே. ஸோ சிசர்ஸ் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும், மற்றபடி எனக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே என்னோட டூல் பாக்ஸில் இருக்கும். ஓகே. அண்ட் இங்கே வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்கீங்க. இந்த யான், இது யான் தானே? கரெக்ட். ஓகே. ஸோ இது திக்னஸே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஹவு டு யூ ஒர்க் வித் திஸ்? ஆக்சுவலி இது வந்து நம்ம க்ரோஷே ஹூக்லேயும் வச்சு ஒர்க் பண்ணலாம். நம்மளுக்கு 20 mm க்ரோஷே ஹூக்ஸ், 25 mm க்ரோஷே ஹூக்ஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த ஹூக்ஸை வச்சு நம்ம இதில் க்ரோஷே பேசிக்காக நம்ம ஹூக்கை வச்சு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரியும் பண்ணலாம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் இந்த ஃபிங்கர் நிட்டிங்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறனால ரீசெண்டாக இதை வச்சு ஃபிங்கர் நிட் பண்ணுற மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அது நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி யான் வந்து ஃபிங்கர் நிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த பேக் வந்து இந்த மாதிரியான பெரிய யான்ல ஃபிங்கர் வச்சு நிட் பண்ணுது. ஸோ நோ ஹூக், ஜஸ்ட் விரலால நம்ம விட்டு விட்டு நம்ம எடுத்து பண்ண ஹேண்ட் பேக் தான். அண்ட் இது வந்து நம்ம வித்தின் 30 மினிட்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். 30 மினிட்ஸ் தான்? 30 மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிடலாம். வாவ். அண்ட் இது ஒரு யான்ல நம்மளுக்கு எக்ஸஸ் மிச்சமே வந்துச்சு. ஒரு யான் பால் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக யூஸ் ஆகல, கொஞ்சம் யான் மிச்சமே வந்துச்சு. ஓகே. ஸோ இந்த யான் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆச்சு? லைக் இது வந்து ஒரு யான் பால் வந்து 325 rupees. இது இனி நம்ம ஷாப்லேயே இனிமேல் அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் இது அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, கொஞ்சம் மிச்சமே நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அந்த எக்ஸஸை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு குட்டி ஃப்ளவரோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கீ செயின் மாதிரி குட்டி ஹார்ட் மாதிரியோ இதில் தொங்க விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து இந்த ஃப்ளவர் வேர்ஸ், அப்புறம் வந்துட்டு அழகான ஒரு டால், அது போக ஒரு குட்டி ஹார்ட், இதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சு? எப்படி பண்ணீங்க? ஹார்ட் எல்லாம் ரொம்ப கம்மி நேரம் தான் ஆகும். அண்ட் இப்போ நம்மளுக்கு அடுத்தது வந்து வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய கேட்பாங்க. இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் ஜாயிண்ட் ஹார்ட் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து யாருக்காச்சும் அவங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு கேட்பாங்க. இந்த குட்டி ஹார்ட் பண்ணுறதுக்கு நாட் மோர் தேன் 15 to 20 minutes அவ்வளோதான். பட் இந்த ஒரு ஷீப் மாதிரி இந்த அமிகுருமி, இது வந்து அமிகுருமி அப்படின்னு சொல்லுவோம் க்ரோஷேல. ஸோ அமிகுருமினா வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஜாப்பனீஸ் டேர்ம். அப்படின்னா ஸ்டஃப்ட் க்ரோஷே டாய் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ உலகம் முழுக்க வந்து க்ரோஷேல வந்து நம்ம குல்லா பண்ண முடியும், சாக்ஸ் தான் பண்ண முடியும், இல்லை பிளாங்கெட்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் ஜாப்பனீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு க்ரோஷேல வந்து டாய்ஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க அதை கண்டுபிடிச்சனால அவங்களோட லாங்குவேஜில் அதை டேர்ம் பண்ணிக்கிட்டாங்க அமிகுருமி அப்படின்ட்டு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்டஃப்ட் க்ரோஷே டாய். ஸோ இந்த மாதிரி அமிகுருமி பண்ணுறதுக்கு அதான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து பெருசாக தெரிகிறது ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். பட் இந்த சின்னதாக தெரிகிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் அண்ட் எஃபர்ட் தேவைப்படும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே தேவைப்படும். ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸில் ஒன் திங் தட் யூ ஹேட் டு லேர்ன் இன் அ வெரி ஹார்ட் வே அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? வெரி ஹார்ட் வே வந்துட்டு நத்திங் இஸ் பர்மனெண்ட். நம்ம யாரையுமே வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ஒருத்தங்களை நம்பி நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். இட்ஸ் அ ஸ்மால், வெரி ஸ்மால் பிஸ்னஸ் இல்லையா. ஸோ நம்ம கூட இருப்பாங்க, நம்ம எல்லாமே நம்ம கிட்ட இருந்து கற்றுப்பாங்க. கடைசியில் அவங்களும் நம்மளோட சேம், யாரையும் ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, மேபி ஆரம்பிக்கலாம். பட் அந்த கான்செப்ட்ஸ் அண்ட் அந்த வேரியேஷன்ஸ் அவங்க காமிக்கணும், அவங்களுடைய தனித்துவம் அதில் தெரியணும். நம்மளோட சேம் அதே கான்செப்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது என்னுடைய தனித்துவம். நீங்கள் வேற ஒருத்தவங்க இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட தனித்துவம் இல்லையா. ஸோ கூட இருந்துட்டு நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி எக்ஸாக்ட் ரெப்ளிகாவாக ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ தட் வாஸ் சம்திங் வந்துட்டு இதுலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம்
விஷயம்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி பண்ணும்போது அது நம்மளுக்கு ஹர்ட்டிங்காகவும் இருக்குது. பட் வந்துட்டு ஆல் இஸ் வெல், ஓகே இதுவும் கடந்து போகும், இப்படி தான் இருக்கும், நம்ம இதை தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு பேட் ஆன் த பேக் கொடுத்துட்டு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திறமையில நமக்கு நம்பிக்கை இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we just move ahead. You mean to say exact காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமா, You copy can paste take பண்ணாதீங்க. inspiration. Yeah, அதுல இருந்து correct. உங்களோட டச் ஒன்னு ஆட் ஒரு பண்ணி பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்டா கூட இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஜஸ்ட் அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா அதை நம்ம யோசிக்கிறதுக்கு, அதுக்கான கான்செப்ட் யோசிக்கிறதுக்கு மேபி 2 நாள் உட்காந்து நம்ம யோசிச்சிருப்போம். கடைசியில் இந்த ரீலில் இருக்கிற அந்த மியூசிக்கை கூட சேமாக காப்பி அடிச்சு அதே மாதிரி பண்ணுவாங்க, அந்த எஃபெக்ட்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம 2 நாள் யோசிச்சதுல ஒரே நாளில் அவங்க போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் உங்களோட தனித்துவத்தை அதில் காட்டுங்க. அண்ட் அது ரொம்ப நெருக்கமானவங்க தெரிஞ்சவங்கன்னு இருக்கும் போது நம்மளால அவங்கள ஆன் த ஃபேஸ் சொல்லவும் முடியாது, நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு சரி ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது, அதுதான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங்ஸாக இருக்கும். And I think இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கீங்க யாரை சொல்றீங்கன்னு. நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்களா. எல்லார்கிட்டயுமே நான் சொல்லுவேன், நான் உங்களோட தனித்துவத்தை தனியாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் ஆனாலும் சில பேர் அதை எக்ஸாக்ட் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நம்மளால சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. ஓகே. ஸோ சின்ஸ் யூஆர் an artist, உங்களுக்கு என்னைக்காச்சும் இந்த ஆர்டிஸ்டிக் பிளாக்லாம் வந்திருக்கா? பிளாக் இன் த சென்ஸ் புரியல. லைக் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நான் பண்ணலாம்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பட் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்காது? இப்போ இந்த ரைட்டர்ஸ் பிளாக்லாம் சொல்லுவாங்க இல்லையா, லைக் அவங்களுக்கு ஸ்டோரி எழுதும் போது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காது, எதை பற்றி எழுதுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆர்டிஸ்டிக் பிளாக் வந்திருக்கா? பிளாக் இருக்கான்னு தெரியல, பட் மைண்ட் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். அதாவது இன்னைக்கு வந்து இந்த யான் எடுத்துட்டு இதை தான் பண்ணணும், ஒரு கார்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்திருப்பேன். அதை பாதிவே பண்ணவும் செஞ்சிருவேன். அப்படியே செல்ஃபோன் எடுத்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பார்க்கும்போது ஒரு ரீலில் வந்து வேற ஒரு யானில் வேற ஒரு அழகான ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பண்ண ஆரம்பிச்ச நம்ம இதை முடிக்கவே மாட்டோம், அப்படியே ஓரம் எடுத்து வச்சு அதுக்கான யான் எடுத்து அதுக்கான ப்ராடக்டை பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதை ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி வேற ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் சைக்கிள் கண்டினியூ. ஆமா. ஸோ இந்த மாதிரி விஐபிஸ்ன்னு சொல்லுவோம், அதை WIPஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இந்த மாதிரி WIPஸே வந்து பாதிக்கு மேலே குமிஞ்சு போயிடும், அது ஒர்க் இன் ப்ராக்ரஸாகவே இருந்துட்டு இருக்கோம், நம்ம அடுத்தது போயிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கடைசியில் யோசிச்சுட்டு ஐயோ இதுவே பாதி பெண்டிங்காக இவ்வளோ வச்சுக்கோ, அதெல்லாம் முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் யோசிச்சிருந்திருக்கேன். ஓகே. எனக்காக சொல்ல, இந்த க்ராஷே பண்ணும்போதோ இல்லாட்டி இந்த பஞ்ச் நீடில் யூஸ் பண்ணும்போதோ சொதப்பிருக்கீங்களா? சொதப்பியிருக்கேன். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க? பிகாஸ் இப்போ க்ரோஷெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், நீங்கள் வந்துட்டு ஒரு சில இது செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடுவில் எங்கேயாவது இது பண்ணாலும் மொத்தமாக கழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவீங்களோ இல்லாட்டி அங்கங்கே ஏதாவது ஸ்டாப் பண்ணி ஏதாவது பண்ணிடலாமோ அப்படின்னு தோணிட்டு. க்ரோஷேயோட மிகப்பெரிய அட்வான்டேஜே என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பிரிச்சிடலாம். ஆனால் பிரிக்கிறதுக்கான மன தைரியம் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா அதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 to 4 days ஆயிருந்திருக்கும். 4 days கழிச்சு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், பாதிக்கு மேலேயே ஷேப் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. அது 4வது நாள் தான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம், ஒவ்வொரு ரோவா போயிட்டே இருந்திருப்போம். 4 days கழிச்சு தான் தெரியும் கீழே இருந்து ஷேப் வேற மாதிரி மாறிட்டு வருதுன்ட்டு. ஸோ க்ரோஷேல வந்து அந்த யான் நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா கட ஸ்டிச்சஸ் கலண்டு வந்துடும். ஸோ பிரித்து நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு ஐயோ நான் 4 நாள் போட்ட எஃபர்ட் வீணாகுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்க மாட்டாங்க. பட் நான் எப்படி தெரியுமா, நான் பிரிச்சிருவேன். நான் திட்டும் வாங்குவேன் எங்க வீட்டுல. அதனால பரவாயில்ல விட்டுட்டு போ, அதுக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், ஏதாச்சும் ஒட்டல் கிட்டல் பண்ணிடலாம், அதை விட்டுட்டு 4 நாள் பண்ணது நீ ஃபுல்லா பிரிச்சுட்டு திருப்பி ஃப்ரம் த பிகினிங் பண்ண. நான் பண்ணா பர்ஃபெக்டா தான் இருக்கணும், எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கிறது பிடிக்காது. கொஞ்சம் OCD மாதிரி வச்சுக்கோங்களேன், பண்ணா பர்ஃபெக்டா இருக்கணும். ஆமா, பர்ஃபெக்டா இருக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் சொல்லிட்டு நான் ஃபுல்லா பிரிச்சிருவேன். ஸோ அந்த மன தைரியம் இருந்தா தாராளமா பிரிச்சுட்டு நம்ம ரீடூ பண்ணலாம். அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸா என்ன வச்சிருக்கீங்க? அடுத்தது இப்போதைக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் லாஸ்ட் இயரே வெப்சைட் வந்துட்டு லான்ச் பண்ணிட்டோம், லாஸ்ட் ஆகஸ்டே லான்ச் பண்ணிட்டோம். ஆனால் வந்து அது லைவாவோ அண்ட் பப்ளிக்குக்கோ கொண்டு போகல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறனால கொண்டு வரனால அதில் இனிஷியல் ஹிக்கப்ஸ் நிறையா இருந்துச்சு. அண்ட் நான் அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் தான் முக்கால்வாசி இதில் இருக்கிறனால அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு நிறைய டைம் எடுக்குது. அண்ட் அவங்க வந்து ஃபுல் டைம் IT ப்ரொஃபஷனல். ஸோ அவங்க ஃப்ரீயாக இருக்கிறது வீக்கெண்டு மட்டும்தான். அந்த வீக்கெண்டுமே சாட்டர்டே வந்து எனக்கு ஃபுல்லாக அகாடமியில் போயிடும், எங்கள் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். சண்டே ஒரு நாள் தான் இருக்கும். அந்த சண்டே ஒரு நாள் சில டைம் பார்த்திங்கன்னா வெட்டிங்னு வந்துடும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. ஸோ இப்படி ஸ்கிப் ஆகி போய் அந்த வெப்சைட்டுக்கான ப்ராப்பர் பிளான்
பிளானிங் பண்ணாமலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த அடுத்த ஸ்டெப்பாக வந்து நாங்கள் இப்போ அடுத்தது யோசிச்சிருக்கிறது வந்து வெப்சைட்டை அடுத்து நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா லான்ச் பண்ணியாச்சு, பட் இன்னும் பப்ளிக் கிட்ட வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம், ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இன்னும் சொல்லாமல், இன்னும் ப்ராப்பராக அதை ஃபங்க்ஷன் பண்ணாமல் அப்படியே அரைகுறையாக வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, இங்கே ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் எங்களுது வந்து ஆன்லைன் வெப்சைட் தான். ஸோ மேம், சின்ஸ் ஐ ஆஸ்ட், நீங்கள் வந்துட்டு ஹம்பிளாக வந்துட்டு எனக்கு சொல்லி தரேன்ட்டீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணால் உங்கள் வீட்டு பிள்ளைய நினைச்சிருக்கேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.